அவன் யாருன்னே உனக்கு தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? யார் மகேஷ் அது? நான் தான் அன்புவை கிட்னாப் பண்ணேன். என்ன மகேஷ் சொல்ற? நீ அன்புவை கிட்னாப் பண்ண? நீ எதுக்கு மகேஷ் அன்புவை கிட்னாப் பண்ணணும்? ஒருவேளை ஆனந்தி உன்னை லவ் பண்ணலன்னு அன்பு ரிவெஞ்ச்காக? சேச்சே, நான் அவ்வளோ சீப்பான ஆளெல்லாம் இல்ல அரவிந்த். யூ நோ தட். தெரியும் மகேஷ், அதனால தான் ஷாக்கிங்கா இருக்கு. எதுக்கு அன்புவை கிட்னாப் பண்ண? என்னை பொறுத்த வரைக்கும் ஆனந்திக்கு நடந்த பிரச்சனைக்கு காரணம் அன்பு தான். அவன் தான் குடவுன்ல ஆனந்தியோட தனியா இருந்தான். ஒண்ணு அங்க தப்பு நடந்திருக்கணும், இல்ல அவங்க வீட்டுல ஆனந்தியை நான் தங்க வச்சப்போ அங்க தப்பு நடந்திருக்கணும். அவன் மட்டும் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனா ஆனந்தி தான் அன்பு இல்லைன்னு சொல்றாள மகேஷ். அவளுக்கு தெரியாம ஏதோ தப்பு நடந்திருக்கு அரவிந்த். ஓகே மகேஷ், நீ சொல்ற மாதிரி அன்பு ஏதோ ஆனந்தி கிட்ட தப்பா நடந்துகிட்டதாவே இருக்கட்டுமே. அதுக்காக நீ அன்புவை கடத்தி வச்சு என்ன யூஸ்? அவன் வாயாலேயே உண்மையை வர வைக்க ட்ரை பண்ண. அதுக்குள்ள ஆனந்தி வந்து அவனை காப்பாத்திட்டா. ஓகே மகேஷ், நீ இவ்வளவு தூரம் அன்பு தான் இதை பண்ணிருப்பான்னு ஸ்ட்ராங்கா நம்புறேன்னா அன்பு ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அது அவ்வளவு ஈஸி இல்ல அரவிந்த். முதல்ல ஆனந்தி அன்பு தான் இந்த தப்ப பண்ணிருக்கான்னு நம்பணும். அதை நம்பாததான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அன்போட அம்மா. சரி மகேஷ், இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஒன்னே ஒண்ணுதான். நீ சொன்ன மாதிரி அன்பு ஆனந்தி கல்யாணம் நடக்கணும். பட் அன்பு ஆனந்தியோட ஃபேமிலி கிட்ட பெர்மிஷன் வாங்கியெல்லாம் இந்த கல்யாணம் நடக்காது. நான் எப்படியாவது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். புரியல. அதெல்லாம் நான் இப்ப சொல்ல விரும்பல. டைம் வரும்போது நீயே புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே மகேஷ். அன்பு நீ தான் கிட்னாப் பண்ணிருக்கியா? மவனே, இதை நான் எதிர்பார்க்கலையே. நீ ஏதோ மாஸ்டர் பிளான் போடுற. இரு, உன் பிளானை உடைக்கிறேன். என்ன கோகிலா, ஹாஸ்டல்லாம் செட் ஆயிடுச்சா? இல்ல ஹஸ்பண்டை விட்டு இங்க வந்து இருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல? சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயத்துக்கு அனுசரிச்சு போயே பழக்கப்பட்டாச்சு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு போறது எங்களுக்கு ஒண்ணு புதுசோ கஷ்டமோ இல்ல. அதுவும் என் தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா இன்னும் எம்பிட்டு கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். அப்போ ஆனந்திக்கு நல்லது நடக்கணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அப்படிதானே? உசிரியே கொடுக்கணும்னாலும் கொடுப்பேன். அப்போ ஆனந்திக்கு இப்போ நடக்க வேண்டிய நல்லது ஒண்ணு இருக்கு, சொல்றேன், செய்றியா? என்ன நல்லது? நடக்க போற முத்து ஜெயந்தி கல்யாணத்துக்கு நீ உன் அப்பா அம்மாவை வர வைக்கணும். ஏன் அப்பா அம்மாவா? அவங்க எதுக்கு இங்க வரணும்? அவங்கள வர மாட்டாங்க. அது சரியாவும் வராது. ஏன் சரியா வராது? அந்த சுயம்பலிங்கம் எங்களை திட்டம் போட்டு பழி வாங்கி எங்க சொந்த வீட்டை புடுங்கிக்கிட்டு எங்களை எல்லாம் நடுத்தெருவுல விடும்போது கூட நாங்க யாரும் ஊர் சனத்துக்கு முன்னாடி கூனி கூறுகல. ஊர் தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க முடியாம நிக்கிறோமேன்னு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுச்சு. அப்படி இருந்த என் அப்பா என் கல்யாணத்துல நடந்த ஆனந்தி பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப நொந்து போயிருக்காரு. என் அம்மா வீட்டை விட்டு வெளியே வரவே யோசிக்கிறாங்க. ஆனந்தி இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவங்கள இங்க வர வைக்கிறதுங்கிறது சரியா வராது. இங்க இருக்கிறவங்கள சந்திக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கும். யாராவது ஏதாவது இங்க குத்தி காட்டி பேசிட்டாங்கன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், அதெல்லாம் சரியா வராது. ஆனந்தியும் இதுக்கு சம்மதிக்க மாட்டா. அதெல்லாம் இப்ப யோசிக்காத கோகிலா. ஆனந்தி அப்பா அம்மா எல்லாமே எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? முத்து ஜெயந்தி கல்யாணத்துல என் அப்பா அம்மா இருக்கணும்னு கட்டாயம் இல்லையே. நடக்க போறது ஜெயந்தி முத்துவோட கல்யாணமா இருந்தா பரவாயில்ல. அன்பு ஆனந்தியோட கல்யாணமாச்சே, அதுக்கு அவங்க வந்துதானே ஆகணும். என்ன கோகிலா, எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? எனக்கு எல்லாமே தெரியும். இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தணும்னு நீங்க மட்டும் இல்ல, உங்கள ஒருத்தையா நானும் தான் ஆசைப்படுறேன். மகேஷ் எல்லா பிளானையும் என்கிட்ட சொல்லிட்டான்.
உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா அப்புறம் எந்த விதத்துல எங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அது சரியா வருமா? அதுதான் சரியான விஷயமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? அன்பு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ வாழ்க்கையை விட்டு கொடுக்க ரெடியா இருக்க ஆனந்தி. அன்பு ஒரு தாலி கட்டிட்டா கட்டுப்படுவான்னு எப்படி நம்புறீங்க? இல்ல, அவ கட்டுப்பட்டு அன்போட வாழ்ந்துட்டா நல்லது. நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆனா நம்ம எல்லாரும் ஏமாத்தி இத பண்றதாலேயே அவன் நம்ம மேல கோவப்பட்டு தாலியை கட்டி தூக்கி போட்டு போயிட்டானா? தாலிங்கிறது கிராமத்து பொண்ணுங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. பண்ண மாட்டாதான். மீறி பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை மறுபடியும் அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ண முடியுமா என்ன? இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ண கூடாது. தாலியோட அருமை கிராமத்து பொண்ணுங்களுக்கு தெரியும் போது கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்த பெரிய மனுஷங்க உன் அப்பா அம்மா அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்களுக்கு மட்டும்தான் ஆனந்தி கட்டுப்படுவான். அவ அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் உன் அப்பா அம்மாவை அங்க இருக்கணும்னு சொல்றேன். ஆனந்தி கோவப்பட்டு அவங்க அவளை கட்டுப்படுத்துவாங்க. இல்ல, எல்லாமே கையை மீறி போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க சொல்றது புரியுது. ஆனா மகேஷ் சார் இத பத்தி எதுவும் சொல்லலையே. அதான் யோசிக்கிறேன். ஆனந்திக்கே தெரியாம நடக்க போற இந்த கல்யாணத்துக்கு அவளுடைய அப்பா அம்மா எதுக்குன்னு மகேஷ் யோசிக்கலாம். ஆனா நம்ம வேற ஒரு விஷயத்துக்கும் யோசிக்கணும். ஆனந்திக்கு இது தெரிஞ்சு நடக்குதோ இல்லையோ, ஆனா இது அவ கல்யாணம். பொண்ணு கல்யாணத்துல உங்க அப்பா அம்மா இருக்க வேண்டாமா? அவளை ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? அன்பு மாதிரி ஒரு நல்ல பையன் தன் பொண்ணுக்கு கணவனை அமையணும்னு நிச்சயமா அவங்க ஏத்துப்பாங்க. ஆனந்தியோட நன்மைக்காக தான் நாம இது எல்லாத்தையுமே செய்யறோம்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஆனந்திக்கு அவங்க புரிய வைப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? உன் அப்பா அம்மாவை வர வைக்கணும், அவ்வளவுதான். சரி. முத்து ஜெயந்தி கல்யாணத்துக்கு ஆனந்தி கிட்ட அப்பா அம்மாவை வர வைக்க சொல்றேன். ஆஹா, இது ஆனந்திக்கே தெரியக்கூடாது. கல்யாணம் நடக்கிற அன்னைக்குதான் அவங்க வரணும். அதுவும் வேற ஏதாவது காரணம் சொல்லிதான் வரணும். இல்லனா ஆனந்தி வேண்டான்னு சொல்லிடுவா. புரியுதா? சரி. அக்கா,